வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை, விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்று திருக்கார்த்திகை தீபம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் 10 நாட்கள் விழாவாக திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் 10 நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகா தீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தையும் காண முடியும். திருக்கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம். வீடுகளில் தீபம் ஏற்றும் பொழுது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என விதிமுறைகளை தெரிந்து கொள்வோம். இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள்தான் கார்த்திகை மாத பௌர்ணமி. இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில்தான் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பஞ்சாத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது. கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றே திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படும். அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலை 4:56 வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீபத் திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில், சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில், மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும். அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்குக்கும் அதிகமான பலனும் சிவனின் அருளும் கிடைக்கும். கார்த்திகை தீப திருநாளில் வீட்டின் வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாது. வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை. அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை ஏற்றலாம். ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டி எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். அந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டோ இருக்கக்கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது. வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலை என சுபிக்ஷத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள், குத்து விளக்கை 5 அகல் விளக்குகள் ஏற்ற வேண்டும். நிலைவாசல் 2 விளக்குகள், வாசல் படி 4 விளக்குகள், திண்ணை, மாடம் அல்லது ஜன்னல் 6 விளக்குகள், வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகள், பூஜை அறை 2 தீபம், சமையல் அறை 2 தீபம், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகள்,
வீட்டிற்கு வெளியில் யம தீபம் ஒரு விளக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.